விஜயகாந்த் தொடங்கிய தேமுதிக கட்சி வந்து இன்னும் இருக்குது. அது வந்து பெரிய மக்கள் செல்வாக்கு இல்லைனாலும் ஒரு விருகம்பாக்கம் பகுதியில் வந்து ஆக்டிவாக இருக்கிற ஒரு கட்சியாக கூட நீங்கள் வச்சுங்க. அந்த கட்சி ஆனால் இன்னும் களத்தில் இருக்குது. அப்படி இருக்கும்போது விஜயகாந்துடைய பிறந்த நாளில் இவருடைய கட்சி மாநாட்டை எப்படி நடத்துவார்? என்ன அதுக்கு வாய்ப்பே இல்லை. இன்னும் சொல்லப்போனால் அன்னைக்கு தான் விஜயனுடைய திருமண நாள். நீங்கள் அப்படி கூட பார்க்கலாமே, அவருடைய திருமண நாள் அன்னைக்கு இந்த மாநாட்டை நடத்துகிறாருன்னு கூட பார்க்கும்போது விஜயகாந்த் பிறந்த நாள் இல்லை. சீமானை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து இங்கே வந்து ஒரு வெற்றி பெற்று ஒரு அதிகாரத்துக்கு வரணுங்கிறது அவருடைய நோக்கமாக இருப்பதாக எனக்கு தெரியலை. சீமானுடைய சமீப கால நடவடிக்கைகள், அவருடைய சமீப கால சந்திப்புகள், அங்கு பேசப்படுகிற விஷயங்கள், அங்கு நடக்கிற பேரங்களை எல்லாம் கேட்கும்போது அதெல்லாம் உண்மையாக இருக்கும் பட்சம் சீமான் வந்து அந்த கட்சியை வச்சுக்கிட்டு ஒரு பெரிய அளவில் வந்து வியாபாரம் பண்ணுறார் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். என்னென்னா அவரை பொறுத்தவரை திமுக கூட்டணி ஸ்டெடியாக இருப்பது போன்ற ஒரு தோற்றம் இருக்குது, அவ்வளோதான். ஆனால் அது உண்மை கிடையாது. உங்களுக்கு தெரியும், ஒவ்வொரு தேர்தல்லையும் அந்த தொகுதி பங்கீடு நடக்கும்போது ஒவ்வொரு கூட்டணி கட்சிகளையுமே வந்து திமுக எப்படி அவமானப்படுத்தும், எப்படி அலைக்கழிக்குங்கிறத நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். என்ன அது வந்து பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு காரணத்தினால் அந்த அவமானங்களை மென்று முழுங்கி விட்டு அவங்க கொடுக்குற அந்த சீட்டை வாங்கிட்டு அவங்க கூட்டணியில் பல கட்சிகள், விடுதலை சிறுத்தைகள், இடதுசாரிகள், மதிமுகவெல்லாம் நீடிக்கிறத நம்ம பார்த்துருக்கோம். அது வந்து இந்த முறை செல்லுபடி ஆகாது அப்படின்னு நான் நினைக்கிறேன். என்ன காரணம் அப்படின்னா, ஏற்கனவே வணக்கம் சார். வணக்கம். விஜய் அவர்களுடைய அரசியல் மாநாடு, 2வது அரசியல் மாநாடு மதுரையில் நடைபெற இருக்குது. கிட்டத்தட்ட 10 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் வருவாங்கன்னு எதிர்பார்க்கப்படுது. அதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, விஜயகாந்த் அவருடைய பிறந்த நாளான ஆகஸ்ட் 25ஆம் தேதி வந்து அவர் நடத்துறாரு இல்லையா? ஸோ அரசியல் ரீதியாக அவருக்கு என்ன மாதிரியான ஒரு மைலேஜை கொடுக்குன்னு நினைக்கிறீங்க? நிச்சயமா, ஏன்னா மதுரையில் நடப்பதாலேயே இந்த மாநாடு வந்து ஒரு பெரிய அளவில் மக்கள் திரண்டு வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. உதாரணத்துக்கு அந்த விக்கிரவாண்டியில் நடத்திய அந்த முதல் மாநாட்டுக்கு ஒரு 10 லட்சம் பேர் வந்ததாக ஒரு தகவல் இருக்குது. அது உண்மையாக இருக்கும் பட்சம் மதுரையில் நடக்கிற மாநாட்டுக்கு 2 மடங்கு கூட்டம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் அந்த முதல் மாநாட்டே இவங்க திருச்சி, மதுரை மாதிரியான ஒரு இடத்துல தான் நடத்த பிளான் பண்ணாங்க. ஆனால் இந்த இடத்துல நடத்தினா இதுக்கு கூட்டம் நிறையா வரும், விஜய்க்கான மைலேஜ் பெரிய அளவில் போயிடுங்கிறதுனால தான் திமுக அரசு அதுக்கு வந்து பயங்கரமாக இடையூறுகளை ஏற்படுத்தி கடைசியில் இவங்களை விரட்டி விக்கிரவாண்டியில் வந்து நிறுத்தினாங்க. விக்கிரவாண்டியில் பார்த்தீங்கன்னா அதிதீவிர தொண்டர்கள் தான் அங்கே வந்திருப்பாங்க. ஏன்னா மற்றவங்களாம் ஒரு கன்னியாகுமரியில் இருக்கிறவங்களோ ஒரு நாகர்கோவிலில் இருக்கிறவங்களோ இவ்வளோ தூரம் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆனால் இப்போ மதுரையில் நடக்கும்போது ஒட்டுமொத்த விஜய் ரசிகர்களும் தாவேகா தொண்டர்களும் அந்த கூட்டத்துக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் இந்த மாநாட்டை விட அந்த மாநாடு பெரிய அளவில் வந்து ஒரு கவனத்தை ஈர்க்கும், அப்படி தான் நான் நினைக்கிறேன். அது வந்து அவருடைய தேர்தல் 2026 தேர்தலில் அவருக்கு வந்து ஒரு பெரிய மைலேஜை கொடுக்கும். அதுக்கு அடுத்து அந்த மாநாட்டை இவர் எப்படி பயன்படுத்திக்க போகிறார் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ அதை பொறுத்து தான் அதை நம்ம சொல்ல முடியும். விஜயகாந்த் அவருடைய பிறந்தநாள் நடத்துகிறாருன்னா அவர் கட்சி ஆரம்பிக்கும் போது விஜயகாந்தை ஃபாலோ பண்ணுறாரு அப்படின்னு நிறைய விஷயங்கள் நிறைய பேர் பேசினாங்க. ஸோ இன்னும் விஜயகாந்த் அவருடைய சென்டிமெண்ட் அவர்கிட்ட இருக்கு, அந்த அரசியல் சென்டிமெண்ட்? இல்லை, ஆக்சுவலி ஆகஸ்ட் 25 விஜயகாந்துடைய பிறந்த நாள் தான். நீங்களே யோசிச்சு பாருங்க, விஜயகாந்த் தொடங்கிய தேமுதிக கட்சி வந்து இன்னும் இருக்குது. அது வந்து பெரிய மக்கள் செல்வாக்கு இல்லைனாலும் ஒரு விருகம்பாக்கம் பகுதியில் வந்து ஆக்டிவாக இருக்கிற ஒரு கட்சியாக கூட நீங்கள் வச்சுங்க. அந்த கட்சி ஆனால் இன்னும் களத்தில் இருக்குது. அப்படி இருக்கும்போது விஜயகாந்துடைய பிறந்த நாளில் இவருடைய கட்சி மாநாட்டை எப்படி நடத்துவார்? என்ன அதுக்கு வாய்ப்பே இல்லை. இன்னும் சொல்லப்போனால் அன்னைக்கு தான் விஜயனுடைய திருமண நாள். நீங்கள் அப்படி கூட பார்க்கலாமே, அவருடைய திருமண நாள் அன்னைக்கு இந்த மாநாட்டை நடத்துறாருன்னு கூட பார்க்கும்போது விஜயகாந்த் பிறந்த நாள் அது அவசியம் இல்லை. ஏன்னா இவருடைய கட்சி மாநாட்டு வந்து இன்னொரு கட்சி தலைவருடைய பிறந்த நாள் வந்து எதுக்கு அதை நடத்தணும்? எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா விஜயனுடைய அரசியல் பிரவேசம் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு ஜோசியக்காரருடைய ஆலோசனையில் நடக்கிறதா தான் நான் நம்புகிறேன். ஸோ அந்த அடிப்படையில் ஜோசியக்காரர்கள் குறித்து கொடுத்த அந்த நாளில் நடக்குது அப்படிதான் எடுத்துக்க முடியும். தொடர்ச்சியா அதிமுக தரப்புல வந்து எடப்பாடி அவர்கள் வெளிப்படையா கூப்பிட்டுட்டே இருக்காரு விஜய. ஆனா வந்து பாஜக இருக்கிற இடத்துக்கு நாங்க வரமாட்டோம்னு சொல்லிட்டு தாவேக தரப்புல இருந்து அறிவிச்சிட்டாங்க இல்லையா? 8 மாசம் இருக்குது, என்ன வேணாலும் நடக்கலாமா, இல்லைன்னா விஜய் உறுதியா இருப்பார்னு நினைக்கிறீங்களா இந்த முடிவுல? அதாவது இந்த 8 மாசத்தில் என்ன வேணாலும் நடக்கலாம். ஆனா அந்த அதிமுக கூட்டணிக்கு தாவேகா செல்வது மட்டும் நடக்காது. ஓகே, பாஜக இருக்கும் வரை. என்ன காரணம், பாஜக எங்களுடைய கொள்கை எதிரி அப்படின்னு அவர் பகிரங்கமா அறிவிச்சிட்டாரு. அதனால பாஜக கட்சியுடனோ பாஜக இருக்கும் கூட்டணியிலேயே நிச்சயமாக தாவேகா இடம்பெறாது. இன்னைக்கு இல்லை, இன்னும் எத்தனை வருடமானாலும் இதுதான் அவர்களுடைய நிலைப்பாடு. என்ன காரணம்னா, தெரிந்தோ தெரியாமலோ அல்லது வாய் தவறியோ
எங்களுடைய கொள்கை எதிரி பாஜக அப்படின்னு சொல்லிட்டாரு. ஸோ அப்போ அதை மாற்றிக்க எந்த காலத்திலையுமே முடியாது. அதே நேரம் திமுக வந்து இவங்க அரசியல் எதிரியாக அடையாளம் காட்டியிருக்காங்க. அதை கூட நீங்கள் எதிர்காலத்தில் மாற்றிக்கலாம். நாங்கள் நாட்டின் நலன் கருதி நாங்கள் திமுகவோட இணைந்து அப்படின்னு கூட நாளைக்கு நீங்கள் சொல்லலாம். மக்கள் யாரும் கேள்வி கேட்க மாட்டான். ஆனால் ஒரு கொள்கை எதிரின்னு சொன்ன ஒரு கட்சியோட கூட்டணி அப்படின்னா உங்களுடைய கட்சியே காணா போயிடும். ஸோ அந்த தவறை வந்து நிச்சயமாக தாவேகா செய்யாதுன்னு நான் நம்புகிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எடப்பாடியை பொறுத்த வரைக்கும் அந்த கூட்டணி மீது மக்களுக்கும் நம்பிக்கை இல்லை, மற்றவர்களுக்கும் நம்பிக்கை இல்லை. அப்போ மக்களுக்கு நம்பிக்கை வரணும் அப்படின்னா அந்த கூட்டணி குறித்து ஒரு பில்டப் பண்ண வேண்டிய தேவை இருக்குது. அதனால தான் ஒரு பிரம்மாண்டமான கட்சி எங்கள் கூட்டணிக்கு வரும்னு சொல்கிறாரு. யார் அந்த பிரம்மாண்டமான கட்சி? தமிழ்நாட்டில் அப்படி ஒரு கட்சி இருக்கா? தாவேகா தான் மக்கள் செல்வாக்குள்ள ஒரு கட்சி. அவங்க வரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க. அப்போ நீங்கள் யாரை சொல்கிறீங்க? பாமகவையா, நாத்தாக்காவையா, தேமுதிகவையா? அப்படியே இந்த கட்சியை இவர் சொல்வதாக வைத்துக்கொண்டாலும் இந்த 3 கட்சியுமே வந்து ஒரு பெரிய கட்சி கிடையாது. அப்படி இருக்கும்போது இவர் சும்மா ஒரு பாவ்லா பண்றாரு அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். நாத்தாக்காவை சொன்னீங்க, அவங்களும் ஓப்பனா சொல்லிட்டாங்க இல்லையா, ஒரு தீய சக்திக்கு எதிராக இன்னொரு தீய சக்தி கூட நாங்கள் வந்து போக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பாஜக மீன் பண்ணி சொல்லிட்டாரு. ஸோ அந்த கேட்டை க்ளோஸ் பண்ணிட்டாரு சீமான். இல்லை, சீமானை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து இங்கே வந்து ஒரு வெற்றி பெற்று ஒரு அதிகாரத்துக்கு வரணுங்கிறது அவருடைய நோக்கமாக இருப்பதாக எனக்கு தெரியலை. சீமானுடைய சமீப கால நடவடிக்கைகள், அவருடைய சமீப கால சந்திப்புகள், அங்கு பேசப்படுகிற விஷயங்கள், அங்கு நடக்கிற பேரங்களை எல்லாம் கேட்கும் போது அதெல்லாம் உண்மையாக இருக்கும் பட்சம் சீமான் வந்து அந்த கட்சியை வச்சுக்கிட்டு ஒரு பெரிய அளவில் வந்து வியாபாரம் பண்ணுறாரு அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். என்னென்னா அவரை பொறுத்தவரை இன்னொரு கட்சியோடு கூட்டணி அமைத்து வெற்றி பெறுவதை விட தனித்து நின்று அதனால் கிடைக்கிற அனுகூலங்கள் வந்து பெரிய அளவில் இருக்குது. அதுதான் சீமானுக்கு முக்கியமும் கூட. அதை தான் அவர் பண்ணிக்கிட்டு இருக்காரு. குறிப்பாக சமீபத்தில் நடந்த சந்திப்பு தொடர்ச்சியாக முதல்வர் ஸ்டாலின் அவர்களை வந்து விமர்சனம் பண்ணிட்டு இருக்காரு சீமான் அரசியல் ரீதியாக. ஆனால் சீமான் அவருடைய தந்தை இறந்ததுக்கு ஸ்டாலின் அவர்கள் போனார். இப்போ சமீபத்தில் முக ஸ்டாலின் அவருடைய அண்ணன் மூகாமுத்து இறந்ததுக்கு டைரக்டாக வீட்டுக்கே போயிருக்காரு. அது ஒரு விமர்சனமாக இருக்குது. இல்லை, ஏற்கனவே நமக்கு வந்து ஒரு தகவல் வந்தது. என்ன அது வந்து உண்மையாக இருக்குமா அல்லது வந்து இது ஒரு வதந்தியாக இருக்குமாங்கிற கேள்வி நமக்கு இருந்தது. ஆனால் இப்போ நடந்த சந்திப்பை பார்க்கும்போது இப்போ நாம் கேள்விப்பட்ட அந்த தகவல் உண்மைதானான்னு எனக்கு நினைக்க தோணுது. என்ன நாம் கேள்விப்பட்ட தகவல் அப்படின்னா, சில மாதங்களுக்கு முன்பு சபரீசனை வந்து சீமான் வந்து சந்திச்சிருக்காரு. அவருடைய மனைவியோடு போய் சந்தித்து அங்கே பேசப்பட்ட விஷயம் என்னன்னா, 2026 தேர்தலில் நான் கடுமையாக திமுக எதிர்ப்பு நிலைப்பாட்டை எடுக்கிறேன். இதன் மூலமாக அந்த திமுக எதிர்ப்பு வாக்குகள் அதிமுக கூட்டணிக்கோட கன்சாலிடேட் ஆகாமல் என்னால் முடிஞ்ச அளவுக்கு அந்த வாக்குகளை என் பக்கம் திருப்புறேன். என் பக்கம் திருப்புறேன். அதோடைய அர்த்தம் என்ன அப்படின்னா, இப்போ திமுக வாக்குகள் எதிர்ப்பு வாக்குகள் அப்படியே அதிமுகவுக்கு போனோம்னா அதிமுக ஜெயிச்சிரும். என்ன அது போகாமல் அதை மடை மாற்றணும் அப்படின்னா இப்போ நீங்களே ஜெயிச்சிருவீங்க. ஸோ அப்படி ஒரு வேலையை நான் பார்க்குறேன். ஆனால் இவ்வளோ நாள் அந்த வேலையை பண்ணிட்டு இருந்தாரு. அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தொகை கேட்கப்பட்டதாக ஒரு தகவல் இருக்கு. என்ன எனக்கு வந்து இது என்ன ரொம்ப ஒரு அபத்தமான செய்தியாக இருக்கே அப்படின்னு நினச்சேன். ஆனால் இப்போ இந்த சந்திப்பு நடந்ததை வைத்து பார்க்கும்போது ஸோ அப்படி ஒரு தகவல் உண்மையாக இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். 2011 தேர்தலையுமே இதே மாதிரி விமர்சனம் வந்தது. திமுக எதிராக அதிமுக ஆதரவா பிரச்சாரம் பண்ணாரு. இல்லை, ஆமா, ஏன்னா இப்போ சீமானுடைய அந்த அவருடைய ஏன்னா ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா நிர்மலா சீதாராமனை இவர் சந்திச்சிருக்காரு. அவர் இல்லைன்னு சொன்னாலும் அந்த சந்திப்பு ஐடிசி கிராண்ட் சோலாவில் நடந்தது உண்மைதான். நைட்டு 12:30 மணிக்கு மேலே அவர் அங்கே போயிருக்காரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ மூகாமுத்துடைய மரணத்தை வைத்து இவர் ஸ்டாலினை போய் சந்திக்கிறாரு. ரொம்ப உண்மையான விஷயம் என்னன்னா, கருணாநிதி குடும்பத்திலிருந்து தனித்து விடப்பட்டவர் மூகாமுத்து. என்ன இப்போ முக ஸ்டாலின், மூகாலையர் யாரோடும் தொடர்பில் இல்லாமல் மூகாமுத்து இவ்வளோ நாள் வாழ்ந்துக்கிட்டு இருந்தார். இன்னும் சொல்லப்போனால் கருணாநிதி வாரிசாக அவரை வந்து கிட்டத்தட்ட ஒரு இருட்டடிப்பே பண்ணி வச்சுருந்தாங்க. அதுதானே உண்மை. மூகாமுத்துடைய வாரிசுகளுக்கு கூட இவங்க வந்து எங்கேயுமே முக்கியத்துவம் கொடுக்கல. ஸோ அந்த அளவுக்கு இந்த குடும்பத்தால் புறக்கணிக்கப்பட்ட நிராகரிக்கப்பட்டவர் தான் மூகாமுத்து. இப்போ அவருடைய இறப்புக்காக இதை முக ஸ்டாலின் குடும்பமே இடிஞ்சு போய் உட்காந்துருக்கிற மாதிரி இவர் ஆறுதல் சொல்ல போனார் அப்படிங்கிறதே பார்த்தீங்கன்னா ஒரு நகைப்பிற்குரிய விஷயம் தானே. அப்போ இந்த இறப்பை வைத்து இவர் ஸ்டாலினை சந்தித்திருக்கிறாரே தவிர இறப்புக்காக சந்திக்கல அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். தமிழ்நாட்டில் என்னதான் ஆன்டி கம்பென்சி இருந்தாலும் வந்து திமுக எதிர்ப்பு ஓட்டுகள் சீமான், விஜய், அதிமுக பிரியும் போது வந்து ஃபைனலாக திமுக தான் லாபம் மாறும். நிச்சயமாக அப்படிதான் எல்லாரும் நினைக்கிறோம். நமக்கும் அதே கருத்து இருக்கு. பட் அதே நேரம் விஜய்க்கு வந்து ஒரு கணிசமான மக்கள் செல்வாக்கு இருக்கு அப்படிங்கிறது இந்த தேர்தலில் ஒரு மிகப்பெரிய ரோல் பண்ணோம். நம்ம ஏற்கனவே பல முறை சொன்னது அந்த உளவுத்துறை கொடுத்த ரிப்போர்ட்லேயே விஜய்க்கு வந்து இரட்டை இலக்கத்தில் வாக்குகள் வாக்கு சதவீதம்
இருக்குங்கிற மாதிரி ஒரு ரிப்போர்ட் வந்திருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பல சர்வேக்களில் விஜய்க்கு வந்து மக்கள் செல்வாக்கு பெரிய அளவில் இருக்குது. கிட்டத்தட்ட 27% வாக்குகள் விஜய்க்கு கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி இப்போ வந்து ஒரு தகவல் வந்துக்கிட்டு இருக்கு. அப்படி இருக்கும்போது நம்மளுடைய இந்த பழைய கணிப்புகள் இருக்குல்ல, எதிர்ப்பு வாக்குகள் செதறும், அதனால இவர் சாலிடாக வந்துடுவார் அப்படிங்கிற அந்த கணிப்புகள் மாறுவதற்கு வாய்ப்பு இருக்குது. எல்லாத்துக்கும் மேலே இந்த 8 மாதத்தில் இந்த திமுக மீதான அதிருப்தி இன்னும் பெரிய அளவில் வந்துச்சு அப்படின்னா அது வந்து தேர்தல் முடிவையே மாற்றுவதற்கான வாய்ப்பாக கூட இருக்கும். திமுக கூட்டணி ஸ்டெடியா இருக்குன்னு நினைக்கிறீங்களா? ஏற்கனவே வந்து மதிமுக கிட்டத்தட்ட வெளியேற சூழல் இருக்கு. காங்கிரஸோட காமராஜர் சர்ச்சை அதுவுமே பெரிதளவில் வெடித்தது இல்லையா? ஏற்கனவே விசிகா கூடயும் ஒரு சின்ன ஒரு சலசலப்பு போயிட்டு இருக்கு. ஸோ கூட்டணி வந்து ஸ்டெடியா தான் இருக்குன்னு நினைக்கிறீங்களா திமுக கூட்டணி? அதாவது திமுக கூட்டணி ஸ்டெடியா இருப்பது போன்ற ஒரு தோற்றம் இருக்கு, அவ்வளவுதான். ஆனால் அது உண்மை கிடையாது. என்ன காரணம்னா உங்களுக்கு தெரியும், ஒவ்வொரு தேர்தல்லையும் அந்த தொகுதி பங்கீடு நடக்கும்போது ஒவ்வொரு கூட்டணி கட்சிகளையுமே வந்து திமுக எப்படி அவமானப்படுத்தும், எப்படி அலைக்கழிக்குங்கிறத நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். என்ன அது வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு காரணத்தினால் அந்த அவமானங்களை மென்று முழுங்கி விட்டு அவங்க கொடுக்குற அந்த சீட்டை வாங்கிட்டு அவங்க கூட்டணியில் பல கட்சிகள், விடுதலை சிறுத்தைகள், இடதுசாரிகள், மதிமுகவெல்லாம் நீடிக்கிறத நம்ம பார்த்துருக்கோம். அது வந்து இந்த முறை செல்லுபடி ஆகாது அப்படின்னு நான் நினைக்கிறேன். என்ன காரணம் அப்படின்னா ஏற்கனவே உள்ள நிலவரம் என்ன அப்படின்னா, இப்போ திமுக நாம் கேட்ட தொகுதியை, நாம் கேட்ட எண்ணிக்கையை தரலை அப்படின்னா அந்த கட்சிகளுக்கான ஒரே வாய்ப்புங்கிறது அதிமுக கூட்டணிக்கு போகிறது தான். அங்கே பார்த்தீங்கன்னா பாஜக உட்கார்ந்துருக்கிறதுனால நீங்கள் அங்கே போக முடியாது. அப்போ இவங்களால நம்மளை விட்டா இவங்களுக்கு வேற போக்கிடம் இல்லை அப்படிங்கிற அந்த எண்ணத்திலும் திமுக வந்து இப்படியான ஒரு ஆட்டிடியூடை வந்து தொடர்ந்து கடைப்பிடிச்சிக்கிட்டே இருந்தது. ஆனால் இந்த முறை இன்னொரு சாய்ஸ் இருக்குது. தாவேகா அவங்க பார்த்தீங்கன்னா கூடுதலாக ஒரு ஆஃபரும் கொடுக்குறாங்க, ஆட்சி அதிகாரத்தில் பங்கு அப்படின்ட்டு. அப்போ ஒருவேளை திமுக இவர்களுக்கு தொகுதி பங்கீட்டில் மற்ற விஷயங்களில் ஏதாவது முரண்டு பிடிச்சா இவங்க ஈஸியாக தாவேகா பக்கம் செல்வதற்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் வாக்கு சதவீதத்தை இன்னும் நிரூபிக்காத ஒருத்தரை நம்பி போவாங்கன்னு நினைக்கிறீங்களா? இங்கே இருந்தனா ஒரு 2-3 சீட்டு கொடுத்தாலும் உறுதியாக கிட்டத்தட்ட பாதிக்கு பாதியாக வெற்றி உறுதியாயிடுச்சு. ஆனால் அந்த பக்கம் போனால் அந்த வெற்றி சதவீதம் இல்லை இல்லையா? நிச்சயமா அதில் மாற்றம் இல்லை. இன்னொன்று அதாவது ஒவ்வொரு கட்சிகளுக்குமே பெரிய அளவில் வாக்கு வங்கி இருக்குது. அதிமுகக்கும் இருக்குது, திமுகக்கும் இருக்குது. அப்படி இருக்கும்போது அதிமுக தான் ஜெயிக்கும், திமுக தான் ஜெயிக்கும்னு யாராலும் சொல்ல முடியுமா? சொல்லவே முடியாது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா விஜய் என்பவர் ஒரு நடிகர், மக்களுடைய செல்வாக்கு பெற்ற, இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நம்பர் 1ஆக இருக்கிற ஒரு நடிகர். அதனால பார்த்தீங்கன்னா இப்போ எம்ஜிஆர் அரசியலுக்கு வரும்போது என்ன மாற்றம் ஏற்பட்டதோ அந்த மாதிரியான ஒரு போக்கு மக்கள்கிட்ட இருந்து அவங்க அப்படியே இவர் பக்கம் திரும்பினா அவர் ஜெயிப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. எல்லாத்துக்கும் மேலே நமக்கு வந்து திமுக கூட்டணியில் மரியாதையும் இல்லை, நம்ம கேட்ட எண்ணிக்கையில் தொகுதியும் தரலை அப்படிங்கும்போது இப்போ இவங்க என்ன பண்ணுவாங்க? தங்களுடைய சுயமரியாதை, எல்லாருக்குமே ஒரு ஈகோன்னு ஒன்று இருக்கும். ஆனால் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அந்த தொகுதி பங்கீட்டு நேரத்தில் அந்த திமுகவுடைய ஆட்டிடியூடை நீங்கள் கவனிச்சிங்கன்னா தெரியும், ஏதோ ஒரு யாசகம் போடுகிற மாதிரியான ஒரு இது அவங்க கிட்ட இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து நிச்சயமாக யாராலையும் சகிச்சிக்க முடியாது. அதனால இந்த காலகட்டத்தில் இந்த திமுக கூட்டணி சிதறி அது தாவேகா பக்கம் செல்வதற்கு வாய்ப்பு இருக்கு. இன்னைக்கு எல்லா கட்சிகளுமே அதிமுக திமுகன்னு பிரிஞ்சு போயிட்டாங்க, அணிகள் சொல்கிறேன். இப்போ நம்ம மட்டும் தனியாக இருக்கோம். ஆனால் அந்த பதட்டமோ பயமோ தாவேகா கிட்ட எங்கேயாவது நீங்கள் பார்த்துறீங்களா? பார்க்கவே இல்லை. அவங்க வந்து ரொம்ப கூலாக இருக்காங்க. அப்போ அதனுடைய அர்த்தம் என்ன இருந்தாலும் இங்கே தானடி வந்தாகணும் அப்படிங்கிற அந்த எண்ணமும் அதுக்குள்ளார இருக்குல்ல. அதனால இதெல்லாம் நடப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. ரொம்ப நன்றி சார். அரசியல் தொடர்பாக பல்வேறு விஷயங்களோட பகிர்ந்து மிக்க நன்றி. ரொம்ப நன்றி.